தமிழகத்தில் திரும்பும் இடமெல்லாம் போதைப் பொருள், கூலிப்படை கொலைகள் என ஒரு புறம் இருக்க, தன்னுடைய துறையான விளையாட்டுத்துறை சார்பாக இந்திய பள்ளிகள் கூட்டமைப்பு நடத்திய விளையாட்டுப் போட்டியில் கூட தமிழகத்திலிருந்து ஒரு மாணவர் கூட கலந்து கொள்ளாத நிலையிலும் அரசு பள்ளிகளில் 700 மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு ஆசிரியர் என்ற மோசமான நிலையில் வைத்துக் கொண்டு பார்முலா 4 என்ற கார் ரேஸ் போட்டியை நடத்தியே தீர்வது என்ற தீர்மானமாக இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி. கடந்த ஆண்டு நடைபெறுவதாக இருந்த இந்நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு ஏற்கனவே 40 கோடி செலவிட்டு வீணானது. இந்நிலையில் அடுத்த மாதம் இதே நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் அதற்கான நிதியை தமிழ்நாட்டில் உள்ள சிறு தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவரிடமும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை கொண்டு ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்தும் 25,000 முதல் 1 கோடி வரை வசூல் செய்யப்படுகிறது. இந்த நிதி ரேசிங் புரோமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பேரில் வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் கேட்கும் நிதி வழங்கப்படவில்லை என்றால் அந்நிறுவனங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் நடவடிக்கைகளை நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என மிரட்டப்படுகிறார்கள். இதனை நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரங்களுடன்